எந்த சூழ்நிலை ஆனாலும் சிலரை தேடிப் போகாதே. எவ்வளவு வலி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே. என் நிலையிலும் நம் வீடு தேடி வருபவரை அவமானம் செய்யாதே. வசதி நிலையானதுமில்லை, வறுமை தொடர்கதையும் இல்லை. ஒருவர் அவரின் மன கஷ்டங்களுக்கு ஆறுதல் தேடி வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறினால் அதைவிட நம்பிக்கை துரோகம் வேறொன்றும் இல்லை. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்துகொள். நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம், ஆனால் கண்டுக்காமல் போனவர்களை தேடவே கூடாது. மீனாக பிறந்து மடிவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்காதே. பிழைப்பிற்காக மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிடு. உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும். மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. நேராக இருக்கும் ஆணிகள் அதிகம் அடி வாங்குவதைப் போல நேர்மையாக இருக்கும் மனிதர்களும் அடிவாங்கிக் கொண்டே இருப்பார்கள். போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம். மாற்றங்களை ஏற்றுக்கொள். யாரிடமும் போராடாதே, எவரிடமும் விவாதிக்காதே. வாழ்வது சில காலம், நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து செல். நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம், ஒன்று முன்னால் ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் நடக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலதான் வாழ்க்கை. முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை. முயற்சிப்போம். எத்தொழில் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, செய்யும் தொழிலை மன நிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நாளை நம் கையில். ஒருவனை ஏமாற்றி வாழ்ந்துவிடலாம் என நினைக்கும் மனிதர்களே, ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இறைவன் நம்முடைய ஒரு நரம்பை இழுத்து பிடித்தால் எத்தனை கோடி செலவு செய்தாலும் சரி செய்ய முடியாது. நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே. நான் ஏமாளியாக இருப்பது எனக்கு அவமானம் இல்லை. நான் ஏமாற்றப்பட்டாலும் இதுவரை யாரையும் ஏமாற்றாமல் இருப்பதே எனக்கு பெருமை. ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். அதனால் ஆசைப்பட்டதை அப்போதே வாழ்ந்துவிடு. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான், இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக்கொள் என்று. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். பிறரை திருத்த முடியாது, நீ திருந்திவிடு. நமக்கு 1000 குறைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்முடைய இயல்பான குணங்களை யாருக்காகவும் தூக்கி போடாதீர்கள். இந்த குணம் கடவுள் நமக்கு பரிசாக கொடுத்தது. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பலர் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சிலர் பாடமாகவே வந்தவர்கள். வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள், சிலர் நம்மை சோதித்திருப்பார்கள், சிலர் நம்மை பயன்படுத்தி இருப்பார்கள், சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள், சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள்தான் நாம் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள். எப்போது உனக்கு ஆறுதல் தேவைப்பட்டாலும் எப்போதோ உன்னை உடைத்த நபரிடம் போய்விடாதே. கவலைப்படாதே என்பது சிறந்த ஆறுதல்தான். ஆனால் எது நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதுதான் மிகச் சிறந்த ஆறுதல். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கி வை, ஓய்வெடு, நிதானமாக யோசி.
பின் செயல்படு, எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். வேஷம் போடுபவருக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் பாசம் காட்டுபவருக்கு கிடைப்பதில்லை. உன்னை 2வது இடத்தில் வைத்தால் அவரை நீ முற்றிலுமாக அகற்று. வாழ்க்கையில் முகம் அறியாதவர் செய்யும் சிறு நன்மைகள் கூட பெரிய அளவில் உன் வாழ்க்கையை மாற்றலாம் நொடிப்பொழுதில். காயப்படுத்தியவர்களை கடந்து போகும் சூழல் வந்தால் சற்றே புன்னகைத்துவிட்டு செல்லுங்கள். கன்னத்தில் அறைவதை விட அதிகம் வலிக்கட்டும். தனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே. சற்று சுற்றிப்பார். ஒவ்வொரு இதயமும் கடலளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகின்றன. உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. சொல்லும்போது புரியாத சில விஷயங்களை படும்போது நன்றாகவே உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை. உளவியல் உண்மை. பொய் கூறி பழகியவனிடம் உண்மையை எதிர்பார்த்தால் அது உன் தவறு. ஏமாறுவது தவறல்ல, திரும்ப திரும்ப ஏமாறுவதுதான் தவறு. நம்பிக்கை வைப்பது தவறல்ல, துரோகம் செய்த பின்னும் நம்புவதுதான் தவறு. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பது இல்லை. ஆனால் நமக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். கிடைப்பதை கொண்டு சிறப்பாய் வாழ்வதே அழகு. எல்லோரையும் நம்பு, ஆனால் அளவோடு நம்பு. ஏனெனில் இங்கு அவனவன் தேவைக்கு மட்டுமே பழகும் உலகம் இது. இறுதி பக்கம் இதுதான் என்று கூற முடியாத கதை புத்தகம்தான் நம் வாழ்க்கை. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும். ஆனால் நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடம் இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்துவிடலாம். ஆண்டவன் எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாலும் சில பேருக்கு அடுத்தவர்களின் உடைமைகளை சுயநலத்திற்காக ஏமாற்றி பறிக்காவிட்டால் தூக்கமே வருவதில்லை. உதிர்ந்த சருகொன்று உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான், வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்று. உண்மைக்கு வாய் ஊமை, பொய்க்கு காது செவிடு, நேர்மைக்கு கைகால் ஊனம், அறத்திற்கு கண் குருடு. கலப்படமான அன்பிற்கு இருக்கும் மரியாதை கண்ணியமான அன்பிற்கு கிடைப்பதே இல்லை. என்னை நம்ப வைக்கிற வரைக்கும் தான் உன்னால் நடிக்கவே முடிந்தது. ஆனால் நீ யார் என்று தெரிந்த பிறகு உன்னை நம்புவது மாதிரி கூட என்னால் நடிக்க முடியாது. காலத்திடம் விட்டு விடுங்கள். உங்களிடம் நடித்தவர்கள் விரைவில் மேடையை விட்டு ஓடிவிடுவார்கள். ஊக்கத்திற்கான வரிகள். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடலோ எது சரியென ஆராயும். விலை மதிக்க முடியாத பாசங்கள் எல்லாம் நேரில் பேச முடியாமல் வெறும் அலைபேசியோடு முடிந்து விடுகிறது. கோபப்படுவதை விட அலட்சியமாக இருந்து விடுவது சிறந்த வழி. பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது. அது எதுவாயினும். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே. நாம் போன இடத்துல மரியாதை கொடுக்கலைன்னு சொல்கிறது தப்பு. மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போனது தான் தப்பு. பொய் சொன்னால் எளிதாக நம்புகிறார்கள். ஆனால் உண்மைக்கு புள்ளி விவரம் கேட்கிறார்கள். விஷம் வேஷம் இரண்டுமே ஒன்றே. விஷம் உயிரை கொல்கிறது, வேஷம் உறவை கொல்கிறது. உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் தேவையில்லை. அறிவை விட புரிதல்தான் மிகவும் ஆழமானது. நம்மை அறிந்தவர் பலர் இருப்பார், ஆனால் நம்மை புரிந்தவர் ஒரு சிலரே இருப்பார்.
என் மனம் வலிகளை சுமக்கிறது, என் புத்தி குழப்பங்களை சுமக்கிறது. இதற்கு இடையில்தான் நடக்கிறது என் வாழ்க்கை. புண்ணியங்கள் அழிவதும் இல்லை, பாவங்கள் கழிவதும் இல்லை. நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும். நடத்தியதும் நீயே, நடப்பதும் நீயே. இனி நடக்கப் போவதும் நன்மையாக இருக்கட்டும் இறைவா.